சூடான் அமைதி ஒப்பந்தம். சூடான் நாடு பல தசாப்தங்களாக அரசியல், இன, மத வேறுபாடுகள் காரணமாக உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வடக்கு சூடான் மற்றும் தெற்கு சூடான் இடையேயான மோதல் நாட்டின் வளர்ச்சியை கடுமையாக பாதித்தது. இந்த நிலைக்கு தீர்வு காண பல ஆண்டுகளாக சர்வதேச சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் விளைவாக 2005 ஜனவரி 9 அன்று முக்கியமான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வடக்கு சூடான் அரசு மற்றும் தெற்கு சூடான் விடுதலை இயக்கம் இடையே நடைபெற்றது. இந்த உள்நாட்டு போர் 1983 முதல் தொடர்ந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். உயிரிழப்புகள், அகதிகள், பஞ்சம் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி ஆகியவை சூடானை கடுமையாக சீர்குலைத்தன. கென்யாவின் நைவாஷா நகரில் கையெழுத்திடப்பட்டதால் இது நைவாஷா ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்பட்டது. ஒப்பந்தத்தின் மூலம் தெற்கு சூடானுக்கு 6 ஆண்டுகள் தன்னாட்சி ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. அரசியல் அதிகாரம் மற்றும் எண்ணெய் வருவாய் இரு தரப்புக்கும் சமமாக பகிரப்படும் என உடன்பாடு செய்யப்பட்டது. தனி இராணுவங்கள் குறைக்கப்பட்டு கூட்டு பாதுகாப்பு படை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. தெற்கு சூடானில் மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் என்ற உரிமை வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் சூடானில் நீண்ட காலமாக இருந்த வன்முறைக்கு முடிவு கொடுத்தது. சர்வதேச சமூகம் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்று அமைதிக்கான முக்கிய முன்னேற்றமாக கருதியது. இறுதியாக இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு தெற்கு சூடான் தனி நாடாக உருவானது. இது சூடான் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது.